பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருங்க. இந்த உலகத்துல உங்களை விசாரிக்க யாரும் இல்லையா? என்னை சாப்பிட்டியா கூட கேட்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. நான் நல்லா இருக்குன்னா கூட கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. என்னை விசாரிக்க யாரும் இல்லை. ஒரு அனாதையை போல இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விசாரிக்க நான் இருக்கிறேன், உன் கவலைகள் எல்லாம் என் மேல வைத்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ வாழ்க்கையில நாளைக்கு எப்படி சாப்பிட போறோம், நாளைக்கு எப்படி தேவைகள் சந்திக்க போதும் சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில நிறைய உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை நினைச்சு, போராட்டங்களை நினைச்சு மிகவும் நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 4 தினத்தை குறிச்சு நீ கவலைப்படாத. ஆண்டவர் 4 தினத்துல அற்புதங்கள் செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நீங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், உங்களை விசாரிக்க அவர் இருக்கிறாருங்க. உங்க பிரச்சனைகளை, உங்க குறைகளை நீங்க மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. என்னை யாரை விசாரிக்கிறேன்னு சொல்லி தனியா உட்காந்து அழாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விசாரிக்க நான் இருக்கிறேன், உன் கவலைகளை போக்க நான் இருக்கிறேன், உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய நான் இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்ற? உனக்கு யாரும் இல்லைன்னு நான் சொல்லி நீ கலங்காத. அவர் உனக்கு இருக்கிறன்னு சொல்றாரு. நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணும், ஆண்டவரே இனிமேல என்னை யாரு விசாரிக்கிறாங்க, யாரு விசாரிக்கலன்னு சொல்லி நான் கவலைப்படல. நீங்க என்ன பார்த்து கொள்வீங்க, நீங்க என்ன விசாரிப்பீங்க. இனிமே என் கவலைகள், என்னுடைய எல்லா துக்கத்தை மறந்து நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா நீங்க என்ன விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரித்து நடத்துவார். ஆமென்.